நிறைய கன்னிராசி கேட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பூரா அப்பாடியோ நாங்க அனுபவிக்காத வேதனை இல்லைன்னு இல்ல விரக்தி நீங்க வந்து மனநிலைக்கு தான் இப்போதைக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அது வேதனை மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து அவங்கள அறியாமே அவங்க வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. கரெக்டுங்களா? ஸோ பிற்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய விஷயத்துக்காக அவங்கள தயார்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமே சாதாரணமாயிடும். இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு போற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். பட் இதுக்கு பேஸ் என்னன்னா போன வருஷம் பட்ட கஷ்டங்கள். இப்போ நீங்க வந்து ரொம்ப ஹார்ட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஹவு டு ஸ்டாப் ஒரிங் ஸ்டார்ட் லிவிங்னு ஒரு புக் இருக்கு. அதுல வந்து என்ன வர்ஸ்டா நடக்க போதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிரு, அக்செப்ட் பண்ணிரு. அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து அடுத்தடுத்து பெட்டரா இருக்குன்னு சொல்லுவாங்க. மிஞ்சி போனா என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேல எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பெஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் இப்போ இவங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இனி அடுத்து வரது எல்லாமே அவங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வார்த்தைகளை வச்சு அவங்க வந்து பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவங்க பேசினா காசு, இவங்க வந்து பேசுறத வந்து ஃபார்மலைஸ் பண்ணும், சேனலைஸ் பண்ணும். அது மட்டும் உங்க ஞாபகம். இந்த வருஷம் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா கேட்குறவங்கலாம் பேசிடக்கூடாது.